திருப்பதி அருகே செம்மரத்தை வெட்டி கடத்த முயன்றதாக தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேரை ஆந்திர சிறப்பு படை போலீசார் சுட்டுக் கொன்றுள்ளனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் திருமலைக்கு அருகிலுள்ள ஸ்ரீவாரிமெட்டு, சேஷாச்சலம் வனப்பகுதிகளில் சட்டவிரோதமாக செம்மரங்கள் வெட்டப்படுவதாக ஆந்திர மாநில சிறப்பு போலீஸ் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதையடுத்து திங்கட்கிழமை முதல் சிறப்பு போலீஸ் படையினர் நடத்திய சோதனையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மரங்களை வெட்டுவது தெரிய வந்தது. செவ்வாயன்று அவர்களை சுற்றி வளைத்த சிறப்பு படையினர் சரணடையும்படி எச்சரித்ததாகவும் அதை ஏற்க மறுத்த கும்பல் போலீசார் மீது கற்களையும் கத்திகளையும் வீசி அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து சிறப்பு படை போலீசார் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 20 பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். 1 கிலோமீட்டர் தொலைவில் இரு குழுக்களாக சிறப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். ஒரு இடத்தில் 9 பேரும் இன்னொரு இடத்தில் 11 பேரும் குண்டு பாய்ந்து செத்து விழுந்தனர். இறந்தவர்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 9 பேர், வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேரும் அடங்குவர் என ஆந்திர மாநில கூடுதல் போலீஸ் டிஜிபி RP தாக்கூர் தெரிவித்தார். பலியான மேலும் 8 தமிழர்களின் உடல்கள் அடையாளம் காணப்படவில்லை. இதனிடையே துப்பாக்கிச் சூட்டுக்கு நடுவே தப்பி ஓடிய 100க்கும் மேற்பட்ட தொழிலாளிகளை ஆந்திர போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி கைது செய்துள்ளனர். செம்மரங்களை வெளிநாடுகளுக்கு கடத்தும் கடப்பாவைச் சேர்ந்த பாஸ்கர் நாயுடு என்பவர் அதிக பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி கூலி தொழிலாளிகளை மரம் வெட்ட அழைத்து வந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. செம்மரங்களை வெளிநாடுகளுக்கு கடத்தும் கும்பலைச் சேர்ந்த மாஃபியாக்கள் அதிக பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி தமிழகம் மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த ஏழை கூலி தொழிலாளர்களை மரம் வெட்ட அழைத்து வந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. ஒரே நேரத்தில் 20 கூலி தொழிலாளர்கள் செம்மரம் வெட்ட முயன்றதற்காக போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டது இதுவே முதல் முறை. இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை நேரில் சந்தித்து அம்மாநில போலீஸ் டிஜிபி JV ராமுடு விளக்கம் அளித்தார். இச்சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த அப்பாவி கூலி தொழிலாளர்கள் கூடுதல் கூலிக்காக மரம் வெட்டச் சென்றபோது சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தமிழகத்தின் பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தங்களை தற்காத்துக் கொள்ளவே துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக ஆந்திர போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். இச்சம்பவத்தால் வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தமிழக ஆந்திர எல்லையிலும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்க எல்லையில் பாதுகாப்பையும் கண்காணிப்பையும் தீவிரப்படுத்தும்படி திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் மாவட்ட போலீஸ் SPக்களுக்கு தமிழக டிஜிபி அசோக்குமார் உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவில் 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரையில் விலை போகும் 1 டன் செம்மரக்கட்டை சீனாவில் 10 கோடி ரூபாய்க்கு விலை போவதால் இந்த கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. கடந்த ஓராண்டில் மட்டும் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் செம்மரக்கட்டைகளை ஆந்திர அரசு பறிமுதல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.